கேரளால கல்லு விக்கிறாங்கல்ல, கல்லு குடிச்சா உடம்புக்கு ஹெல்த்னு சொன்னாங்க. வாங்கி ஒரு பிடி பிடிச்சேன். சரியான தூக்கம். காலையில் எழும்புனா உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நவுருடா. சரி, பக்கத்து ஸ்டேட்ல கல்லு விக்கிறாங்க, தமிழ்நாட்டுல மட்டுமே கல்லுக்கு தடை? தமிழ்நாட்டுலதான் மாத்திரை கலக்குறாங்களே. காரணம் அது இல்ல. அப்புறம் அண்ணே, கல்லு உற்பத்தி செய்யணும்னா நிறைய பணம் வளர்க்கணும். நிறைய பனைமரம் வளர்ந்துச்சுன்னா நிலத்தடி நீர் மட்டும் தானாக உயர்ந்துரும். அது மட்டும் இல்ல, கருப்பட்டி உற்பத்தி அதிகமாயிரும். கருப்பட்டி அதிகமாயிடுச்சுன்னா சீனிக்கு தேவை இருக்காது. சீனி நம்ம சாப்பிடலன்னா நமக்கு சுகர் வராது. சுகர் வரலன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம். ஆமா, அதனால கார்பரேட் கம்பெனிக்கு நஷ்டம். அது மட்டும் இல்ல, கல்லு குடிச்சா நம்ம உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும், நம்ம மூளை வளரும். மூளை வளர்ந்தா நம்ம சரக்கு வாங்க போக மாட்டோம். அதுக்கு பதிலா சரக்கு விக்கிற கவர்மெண்ட் கல்லுல கலப்படம் பண்றவனை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்துட்டு கல்ல அவங்களே விக்கலாமே. நல்ல ஐடியாவே இருக்க. இத பத்தி நான் டெல்லி மீட்டிங்ல பேசுறேன். பஞ்சாயத்து தாண்டதுல டெல்லி மீட்டிங்கா? அன்பா, நீதான்